بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. وقال نبينا صلى الله عليه وسلم: سبع يجري للعبد أجرهن بعد موته وهو في قبره: من علم علما أو أجرى نهرا أو حفر بئرا أو غرس نخلا أو بنى مسجدا أو ورث مصحفا أو ترك ولدا يستغفر له بعد موته أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களில் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறான். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களில் மிக முக்கியமான ஒன்று தான தர்மம் என்பது. அந்த தர்மத்தினுடைய உச்சமான ஒரு அம்சம் அறக்கொடை என்று சொல்லப்படக்கூடிய வக்ஃபு என்கின்ற அந்த தானமாகும். திருக்குர்ஆனிலேயும் சரி, ஹதீஸிலேயும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வக்ஃபு என்கின்ற இந்த நிலையான தான தர்மத்தை பற்றி, அறக்கொடையை பற்றி மிகவும் சிலாகித்து பேசியிருக்கிறார்கள், ஆர்வமூட்டி பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம் சமூகம் இன்று நேற்றல்ல, காலம் காலமாக ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் எதிர்காலத்தினுடைய சந்ததிகளின் நல்வாழ்விற்காக வேண்டி தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் அறக்கொடையாக, வக்ஃபுகளாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சொத்துக்களின் மூலமாக இந்த சமூகத்தில் ஏராளமான நற்பணிகள், அறக்காரியங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்றளவும் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு பெரும் துணையை கடந்த கால பெருமக்களின் வக்ஃபு என்பது செய்திருக்கிறது என்பதை நாம் இங்கே நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான தோழர்களே, அந்த வக்ஃபை எல்லாம் நிர்வகிப்பதற்கென்று நம்முடைய நாட்டிலே வக்ஃபு வாரியங்கள் கிட்டத்தட்ட 30 வக்ஃபு வாரியங்கள் இருக்கின்றன. ஒன்றிய அரசினுடைய வக்ஃபு கவுன்சில் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய வக்ஃபு சட்டத்தை திருத்துவதற்கான ஒரு மசோதாவை நேற்றைய தினம் ஒன்றிய அரசு மக்களவையில் தாக்கல் செய்தது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வக்ஃபு வாரியத்தினுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையில் அல்லது மட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மசோதா அமைந்திருக்கிறது என்று ஊடகங்கள் எல்லாம் செய்தி சொல்கின்றன.
முதல்ல 1954 வக்ஃபு சட்டம் கொண்டு வரப்பட்டது. முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி அறக்காரியமாக கொடுக்கப்பட்ட இந்த பொது சொத்துக்களை முறைப்படுத்தி அதன் மூலமாக சமூகத்திற்கு முறையாக அதனுடைய வருவாய் போய் சேர வேண்டும் என்பதற்காக 1954 முதலாவது வக்ஃபு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் ஏராளமான பலவீனங்கள் இருந்தன. மறுபடியும் 1995 அந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய வக்ஃபு சட்டத்தை அன்றைய ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இது வக்ஃபு வாரியங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அதிகாரத்தை கொடுத்தது. ஆனாலும் கூட அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு முஸ்லிம் சமூகத்தினுடைய வக்ஃபை மீட்க முடியவில்லை. சில இடங்களில் அரசாங்கங்களே கூட முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு நிலங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறது. அப்படி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். 2008 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சச்சார் அறிக்கை கொடுக்கப்பட்டது. இந்த சச்சார் அறிக்கையில் முஸ்லிம்களுடைய கல்வி, பொருளாதார, சமூக அந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அவங்க எஸ்சி எஸ்டியை விட மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் அதில் சொல்லி அந்த ஆய்வினுடைய ஒரு பகுதியாக வக்ஃபு சொத்துக்களை பற்றியும் வக்ஃபு வாரியங்களை பற்றியும் ஒரு ஆய்வு செஞ்சு ஏராளமான வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது, ஆனால் அதை முறையாக மீட்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்தினர் நலனுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பல இடங்களில் அரசாங்கமே முஸ்லிம்களுடைய வக்ஃபை அபகரித்திருக்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அருமையான தோழர்களே, இந்த பிரச்சனை இதுக்கு பிறகுதான் 2013 என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் அந்த சட்டத்தை வலுப்படுத்துவதற்காக வேறு சில திருத்தங்களை கொண்டு இன்னும் அதிகமாக அதை கூடுதல் அதிகாரமுள்ளதாக ஆக்கினார்கள். இப்பொழுது நம்முடைய ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு சட்டத்தினுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையில், மட்டுப்படுத்தக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 40 திருத்தங்களை முன்மொழிவதாக ஊடகங்களில் நாம் செய்திகள் அறிகிறோம். என்னென்ன திருத்தங்கள் எல்லாத்தையும் முழுசையாக சொல்லக்கூடிய நேரம் இல்லை. இது முக்கியமாக சில திருத்தங்கள் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அது எப்படி மோதுகிறது, எப்படி எதிர்ப்பாக இருக்கிறது, முரண்படுகிறது என்பதை மாத்திரம் இங்கே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாவது, ஒன்றிய அரசு வக்ஃபு வாரியத்தினுடைய வக்ஃபு சட்டத்தை திருத்துவது என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய நலன்களை முன்னிட்டுத்தான் என்றெல்லாம் நாம் நம்பினால் நம்மை விட ஏமாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போ ஏன் இந்த வக்ஃபு சட்டத்தில் அவங்க கை வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 9.40 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பளவு முஸ்லிம் சமூகத்திற்கு வக்ஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8.70 லட்ச சொத்துக்கள். அந்த சொத்துக்களுடைய மொத்த அளவு என்னன்னு சொன்னால் 9,40,000 ஏக்கர் நிலம். இந்த நாட்டில் இராணுவம், ரயில்வே துறைக்கு அடுத்து அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது வக்ஃபு வாரியத்துறை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மஸ்ஜிது, மதரசா, கான்கா போன்ற 7,452 நிறுவனங்களுக்கு சொந்தமான 53,834 சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்துக்களுடைய மதிப்பு என்பது பல லட்சம் கோடி என்று ராஜேந்திர சச்சார் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அப்போ திருத்த சட்டம் கொண்டு வருவதன் மூலம் இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும் என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தோழர்களே, இந்த நேரத்தில் வக்ஃபுனா என்ன, வக்ஃபு சட்டம் எதை எதிர்பார்க்கிறது, இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய வக்ஃபு சட்டத்திற்கு எப்படி முரண்படுகிறது
என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வக்ஃபுனா, இஸ்லாமிய சரியாப்படி வக்ஃபுனா என்ன? தஹ்பீசுல் அஸ்லி வ தஸ்பீலுல் மன்ஃபஅத்தி என்று எழுதுவார்கள். அதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு சொத்தை அதை விற்கவோ அன்பளிப்பாக கொடுக்கவோ தானமாக கொடுக்கவோ இல்லாமல் பொருளாகவே வைத்துக்கொண்டு அல்லது அந்த சொத்தாகவே வைத்துக்கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனையும் வருவாயையும் அறக்காரியங்களுக்கு செலவிட்டால் அதற்கு பெயர் வக்ஃப். உதாரணமாக அந்த பள்ளிவாசல் வக்ஃப்னு வைங்க. பள்ளிவாசல் பள்ளிவாசலாகவே இருக்கும், ஆனால் இதிலிருந்து பயன்பெற்றுக் கொள்வார்கள் மக்கள். மதரசா மதரசாவாகவே இருக்கும், மக்கள் அதிலிருந்து பயன்பெற்றுக் கொள்வார்கள். ஒரு ஒரு மருத்துவமனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், வக்ஃப் செய்யப்பட்டதா, மருத்துவமனையாகவே அது நீடிக்கும். அதை யாருக்கும் எழுதி கொடுக்க முடியாது, யாருக்கும் விற்க முடியாது, யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்க முடியாது. ஆனால் அதிலிருந்து மக்கள் பலன் பெறுவார்கள். ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க, அந்த கடை வக்ஃப் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த கடை யாருக்கும் விற்க முடியாது, யாருக்கும் அதை தானமாக கொடுக்க முடியாது, அன்பளிப்பாக கொடுக்க முடியாது. அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை அந்த வக்ஃப் செய்தவர் எந்த நோக்கத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த நோக்கத்திற்கு அதை திருப்பி விடப்பட வேண்டும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், தோழர்களே, இந்த வக்ஃப் என்பது இறை நெருக்கத்தை பெறுதல் என்கின்ற நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் தன்னுடைய சொத்தை தானே வைத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய வருவாயை மக்களுக்காக வக்ஃப் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரும் வச்சுக்கலாம், அல்லது அவர் நியமிக்கிற ஆளும் அதை என்ன செய்யலாம், அதை நிர்வகிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதாக இருக்க வேண்டும். அவ்வாறு திருப்தியை பெறும் நோக்கத்தில் வக்ஃப் செய்து விட்டால் அது இறைவனுக்கு சொந்தமான சொத்தாக மாறிவிடும். அதனால தான் அது யாருக்கு விற்கக்கூடாது, யாருக்கும் அது அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது, யாருக்கும் அது இரவலாக கொடுக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக மாறி போய்விடும். விதிவிலக்கான சில நேரங்களில் மாத்திரம் என்ன செய்யலாம், விற்கவோ மற்ற விஷயங்களை செய்து கொள்ளலாம், விதிவிலக்கான சில நேரங்களில் மட்டும். சரி, ஆக மொத்தத்தில் அருமையான தோழர்களே, இறைவனுக்கு சொந்தமான வழிபாடு நோக்கம் கொண்டதுதான் வக்ஃப் என்கின்ற அறக்கொடை அல்லது அறச்செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வழிபாடு நோக்கம் அப்படின்னா உதாரணமாக பள்ளிவாசலை சொல்லலாம், மதரசாவை சொல்லலாம். இதெல்லாம் இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய அந்த வழிபாடு நோக்கத்திற்காக கொடுக்கப்படக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல குபா பள்ளிவாசலை கட்டினாங்க. குபா பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. அடுத்து மஸ்ஜித் நபவி கட்டினாங்க, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது. அல்லது பயன்பாடு நோக்கத்திற்கும் வக்ஃப் செய்யலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபரில் அவங்களுக்கு கிடைச்ச மதிப்புமிக்க ஒரு சொத்து, ஒரு விவசாய நிலம், ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இதை நான் என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் விரும்பினா இதனுடைய அந்த அடிமனையை நீங்களே வைத்துக்கொண்டு இதில் வரக்கூடிய விளைச்சலை தான தர்மமாக செய்யலாம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே செய்தார்கள். இந்த அடிமனையை யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் யாருக்கு விற்கக்கூடாது, யாரும் யாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது. ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை ஏழைகள், அனாதைகள், வழிப்போக்கர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இதை நிர்வகிப்பவரும் இதிலிருந்து பலன் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இதை தன்னுடைய சொத்தாக அவர் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று நிபந்தனையிட்டு வக்ஃப் செஞ்சாங்க. இது பயன்பாடு நோக்கத்தில் செய்யப்பட்ட வக்ஃப். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படி முஸ்லீம்களுக்காக வக்ஃப் செய்ய முடியுமோ முஸ்லீம் அல்லாதவர் ரெண்டு பேருக்கும் சேர்த்து என்ன செய்யலாம், வக்ஃப் செய்யலாம். உதாரணமாக முஸ்லீம் செல்வந்தர்கள், தனவந்தர்கள் மருத்துவமனை கட்டுவதற்கு உதவி செய்கிறார்கள். அது என்ன, அது ஒரு அறக்கொடை தான், அது ஒரு அறக்கொடை. ஆனால் அவர் மருத்துவமனையே கெட்டி என்ன செய்கிறார், ஒப்படைக்கிறார், ஒரு அரசிடத்தில் ஒப்படைக்கிறார். இதை என்ன செய்யக்கூடாது, வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, வேறு எந்த பயன்பாட்டுக்கும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை ஏழைகளுடைய அல்லது வறியவர்களுடைய அந்த மருத்துவத்திற்காக மட்டுமே செலவிடப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து எல்லோரும் பயன்பெற்றுக் கொள்ளலாம், முஸ்லீம்களும் பயன்பெறலாம், முஸ்லீம் அல்லாதவர்களும் பயன்பெறலாம். அப்போ முஸ்லீம்கள் மட்டுமே பயன்பெறுவது அப்படிங்கிற நோக்கத்தில் உள்ள வக்ஃபும் இருக்குது. உதாரணமாக பள்ளிவாசல், மதரசா, நூல் நிலையங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்.
முஸ்லீம் அல்லாதவர்களும் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த மாதிரியான வக்குவம் இருக்கிறது, ரெண்டும் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தினுடைய திருத்தங்களில் சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஒரு சொத்து வக்ஃபு என்று கண்டறியப்பட்டால் அதை வாரியம்தான் வக்ஃபு என்று அறிவிக்கும். சில நேரங்களில் அவ்வாறு அறிவிக்கும் போது அது அரசாங்கத்தினுடைய புழக்கத்தில் கூட இருக்கலாம். அரசாங்கத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை கூட இது வக்ஃபு சொத்துன்னு அறிவிக்க முடியும். அப்படி அறிவிக்கிற அதிகாரம் வக்ஃபு வாரியத்திற்கு இதுவரை இருந்து கொண்டிருந்தது. வக்ஃபு வாரியம் என்பது தன்னிச்சையான ஒரு அமைப்பு, அரசு சார்ந்த அமைப்பு அல்ல, அரசு சாரா அமைப்பு. ஆனால் என்ன செய்வாங்கன்னா ஆளும் அரசு தங்களுடைய ஆட்களை இதில் போட்டுக்கொள்வார்கள். ஆனால் முறைப்படி அது அரசு சாரா அமைப்பு. அதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு அரசுக்கு எதிராக இருந்தாலும் என்ன செய்யலாம், செயல்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு ஆளும் கட்சியில் இருந்த ஒருவர் ஒரு நிலத்தை வைத்திருந்தார். எங்கேன்னு சொல்ல வேணாம், எதுக்கு பக்கத்துலன்னு சொல்ல வேணாம், இடத்த சொல்லலை, சொல்கிறேன். ஆளும் கட்சியில் இருந்த ஒருவர் ஒரு நிலத்தை வைத்திருந்தார். ஆனால் அது வக்ஃபு நிலம் என்று தெரிந்ததற்கு பிறகு அன்றைய முதலமைச்சரிடத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் வச்சிருக்கிறாரு. அந்த முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த வக்ஃபு வாரிய சேர்மனுக்கு முழு அதிகாரம் கொடுத்தார். இதுதான் உண்மை என்று சொன்னால் நீங்கள் என்ன முடிவு வேண்டாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்று அதிகாரத்தை கொடுத்தார். போலீஸை வச்சு கடைசியில் அந்த இடத்தை மீட்டு இன்றைக்கு அது வக்ஃபு வாரியத்தினுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அது ஒரு தன்னிச்சையான அமைப்பு. சில நேரங்கள் அது எடுக்கிற முடிவு ஆளும் கட்சியையும் பாதிக்கலாம், ஆளும் கட்சி ஆட்களையும் பாதிக்கலாம். அவங்களுக்கு இது கட்டுப்பட்டு தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அப்போ எனவே ஒரு சொத்தை வக்ஃபு சொத்துன்னு சொல்லி உரிய ஆவணங்களின்படி அறிவிக்கிறதாக இருந்தால் வக்ஃபு வாரியம் அறிவிக்கலாம். இதுவரைக்கும் அப்படி தான் சட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்பொழுது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அப்படி அறிவிக்க முடியாது. என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஏரியாவுடைய மாவட்ட கலெக்டருக்கு சொல்லணும். அவர் ஆய்வு செய்வார். அவர் ஆய்வு செஞ்சு அவர் தான் என்ன செய்வார், இது வக்ஃபு சொத்து என்று முடிவெடுப்பார், அவர் தான் அறிவிப்பார் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். கலெக்டர்கள் யார்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க? வாரியம் என்பது அப்படி கிடையாது, அரசில் சம்பளம் பெற முடியாது. ரெண்டாவது, வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் வேறு வேறு சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அவங்க ஒரு முடிவை எடுக்கும்போது அது அரசாங்கத்துக்கு எதிராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கலெக்டர் யாருக்கு ஆதரவாக இருப்பார்? அரசுக்கு தான் ஆதரவாக இருக்க முடியும். அரசுக்கு எதிரான கருத்தை எப்படி சொல்ல முடியும் அவர்? இதில் இப்படி ஒரு ஓட்டை இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வக்ஃபு வாரியம் என்பது வக்ஃபு கவுன்சிலில் முஸ்லீம்கள் தான் நியமிக்கப்படுவார்கள். இதுவரைக்கும் இருக்கிற அமைப்பு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வக்ஃபு வாரியத்தை எடுத்துக்கோங்க, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீம்கள் தான் அதிலே இருப்பார்கள், வாரிய உறுப்பினர்களாக இருப்பார்கள். கிட்டத்தட்ட அங்கே பணி செய்கிறவங்களும் அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் இப்போது சட்ட திருத்தம் ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது என்ன அப்படின்னு சொன்னால் வக்ஃபு கவுன்சிலில் வக்ஃபு வாரியங்களில் முஸ்லீம் அல்லாதவர்களையும் நான் முஸ்லீம்களையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சட்ட திருத்தத்தில் கொண்டு வர்றாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வக்ஃபு என்று சொன்னாலே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய வழிபாடு. அது ஒரு வழிபாடு, அது ஒரு இபாதத். அது இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். வழிபாடு தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் வக்ஃபு செய்பவர்கள் பள்ளிவாசலுக்கு செய்கிறார்கள், தர்காவுக்கு செய்வார்கள், மதரசாக்களுக்கு செய்வார்கள். அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வழிபாடு நோக்கம் கொண்டதாகவே இருக்கும், மார்க்கம் தொடர்பானதாகவே இருக்கும். முழுக்க முழுக்க வழிபாடு, இஸ்லாமிய சமயம் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட அந்த வக்ஃபுல முஸ்லிம் அல்லாதவருடைய பிரதிநிதித்துவம் எதற்கு? ஏன் அப்படி செய்யணும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அருமையான தோழர்களை, நேற்றைய தினம் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் சில பேரெல்லாம் அந்த கருத்து சொன்னாங்க. இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது,
சபரிமலை தேவசம் போர்டு இருக்குது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கூட அறிவிச்சிச்சு, அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஒரு போர்டு ஒன்று அமைங்கன்னு சொல்லிச்சு. நான் என்ன சொல்கிறேன், இதிலெல்லாம் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவர் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு சபரிமலை தேவசம் போர்டில் போய் ஒரு முஸ்லீம் பொறுப்பாளராக இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். 2021 டிசம்பர் மாதம் ஜாகிர் ஹுசேன் என்ற ஒருவர், அவர் பெயரில் முஸ்லீம், நடத்தையாலும் செயல்களாலும் சிந்தனையாலும் நம்பிக்கையாலும் இந்து மதத்தை சார்ந்திருந்தார். ஜாகிர் ஹுசேன் ஒரு பரதநாட்டிய கலைஞர். இந்து மத புராணங்களை படித்து அதில் வரக்கூடிய கதைகளுக்கும் பாடல்களுக்கும் ஏற்ப நடனமாடுவார். நிறைய கோயில்களில் அரங்கேற்றம்லாம் செஞ்சிருக்கிறார். பேரில் தான் அவர் ஜாகிர் ஹுசேன் இருக்கிறார். அவர் கடந்த 2021 டிசம்பர் மாதம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போகிறார். ஏற்கனவே பல கோயில்களில் இந்து மத புராணங்களின்படி நடனமாடியவர். அவர் இந்துவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெயர் மட்டும்தான் அப்படி இருக்கு, பொட்டு வச்சிருப்பார், இந்து மதத்தினுடைய அடையாளத்தோடு தான் இருப்பார். அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கிருந்தவர்கள் குறிப்பிட்ட எல்லையை அவர் போக விடலை, வெளியே துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கோயிலுக்குள்ள ஒரு முஸ்லீமுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. அவர் பெயரில் மட்டும்தான் முஸ்லீமாக இருந்தார். ஜாகிர் ஹுசேன் மட்டும்தான் அவருடைய பெயர், அதில் தான் அவர் முஸ்லீமாக இருந்தார். வேற எந்த நடவடிக்கையும் அவரை முஸ்லீம் என்று சொல்லவே முடியாது அவரை. ஏன்னா அவர் கும்பிட்டது ஃபுல்லாக என்ன, சாமி சிலைகளை கும்பிட்டார். அந்த மாதிரியான நடன கலைகளைத்தான் அவர் நிகழ்த்தி கொண்டிருந்தார். அதுதான் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம், அவரை நெட்டில் தேடலாம், கிடைக்கும். அப்போ ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கோயிலுக்குள் என்ன வேலை என்று கேட்டவர்கள் தான் இவர்கள். அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க பள்ளிவாசல், தர்கா, மதரசா போன்ற அந்த வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பிரதிநிதித்துவம் எதற்கு? என்ன நோக்கம்? ஒரு நியாயம் வேணும்ல. ஒன்று, சட்டப்படி இஸ்லாமிய சரியாப்படி வக்ஃபினுடைய சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் ஒரு பொருளை வக்ஃப் செய்தால், ஒரு சொத்தை வக்ஃப் செய்தால் அவரே அதை என்ன செய்யலாம், நிர்வகிக்கலாம். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கைபர் நிலத்தை வக்ஃப் செய்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் நிர்வகித்தார்கள். எனக்கு பிறகு இது ஹப்சாவிடம் செல்ல வேண்டும், என்னுடைய மகள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா போகணும்னு சொன்னாங்க. அப்போ அவரே அதை நிர்வகிக்கலாம், அல்லது அவர் யார் சொல்கிறாரோ அவர் நிர்வகிக்கலாம். ஆனால் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒருவர், அவருக்கு சில நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகளில் மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னால், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது. வக்ஃபு சொத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பது வக்ஃபினுடைய சரியா சட்டத்தின் ஒரு பகுதி. இதுதான் பெரும்பான்மை சட்ட அறிஞர்களுடைய கருத்து. நல்லா கவனிக்கணும். வக்ஃபு என்பது முஸ்லிம்களின் நலன், இஸ்லாமிய நலன், மதரசா, பள்ளிவாசல், தர்கா, இது மாதிரியான விஷயங்களோடு தொடர்புடையது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓங்கி உயரச் செய்வது, இதுதான் ஒரு மதரசாவுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பட்டு போகாமல் காப்பாற்றுவது, இதுதான் ஒரு பள்ளிவாசலுடைய நோக்கம். அப்போ முழுக்க முழுக்க இஸ்லாமிய நலன் சார்ந்துதான் இந்த மாதிரியான நிறுவனங்களும் அமைப்புகளும் இருக்கின்றன. அதற்குத்தான் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த வக்ஃபில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்க வேண்டும்? முஸ்லிம்கள் தானே இருக்கணும். நீங்கள் இருந்துக்குங்க, உங்களையெல்லாம் நாங்கள் நிர்வாகம் பண்ணுவோம் சேர்த்து அப்படின்னு. அது என்னது? அது நீங்கள் இருந்துக்குங்க, அங்கங்கே இருந்துக்குங்க. மக்காப்பள்ளியா, மக்காப்பள்ளி சார்ந்த வக்ஃபில் நீங்கள் இருந்துக்குங்க. ஆனால் மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் மேலாண்மை பண்ணுவோம். அது எப்படி முடியும்? முழுக்க முழுக்க இது இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு சமமானது. ஒரு முக்கியமான விஷயம், முஸ்லிம் சமூகத்தினுடைய நலன், இஸ்லாமிய சமூகத்தினுடைய நலன், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நலன் என்று வரும்போது, சரி நீங்கள் போடுறீங்கன்னு வைங்க, சட்ட திருத்தம் இன்றைக்கி சட்டமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொண்டு வந்து போடுவாங்க. யாரை போடுவாங்க? யாரை போடுவாங்க? ஒரு அசதுதீன் ஓய்சியை போட்டுருவாங்களா? ஓய்சியை கொண்டு வந்து போட்டுருவாங்களா? அதில் அல்லது ஒரு ஆரிஃபை கொண்டு வந்து போட்டுருவாங்களா? எந்த நான் முஸ்லீமை போடுவாங்க? அவங்களுடைய கட்சிக்காரரை போடுவாங்க. ஆர்எஸ்எஸ்ல ஊறி போன ஒரு ஆளை கொண்டு வந்து போடுவாங்க.
அதானே நடக்கும். அப்படி நடந்தால் இஸ்லாமிய நலன் சார்ந்த அந்த விஷயங்களை எப்படி அந்த வக்ஃப் முன்னெடுக்கும்? அதற்கு ஒரு குறுக்கு அளிக்க மாட்டாரா? அந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாரா? அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வக்ஃபை மேலாண்மை செய்யக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்ப இதை நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா? அருமையான தோழர்களே, இங்க நாம கவனிக்கணும் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க இவங்க சொல்றாங்க, அதாவது நாங்கள் ஏன் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் தெரியுமா? நிறைய சொத்துக்கள் வக்ஃபுக்கு இருக்குது, வக்ஃப் வாரியத்துக்கு இருக்குது. ஆனால் இதிலிருந்து ஆண்டுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் 200 கோடி ரூபா தான். சொத்து மதிப்பை பார்த்தா எவ்வளவோ வருமானம் வரணும், ஆனால் மிக குறைவாக வருமானம் தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இதில் கையாடல் பண்ணுறாங்க. இந்த பயலெல்லாம் ஆட்சியை பிடிச்சதே இந்த இதை சொல்லி தான். எதை சொல்லி? கையாடல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்க, இதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இதை சொல்லித்தான் வக்ஃபையும் என்ன செய்கிறார்கள்? தீர்த்து கட்ட பார்க்கிறார்கள். இது திருத்தம் அல்ல, தீர்த்து கட்டுதல். இது இஸ்லாமிய வக்ஃபு சட்டத்தை அவங்க திருத்துறது அப்படிங்கிறது அதை திருத்துறதுக்கு அல்ல, தீர்த்து கட்டுறதுக்கு தான். எப்படி இஸ்லாமிய நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கு ஒரு RSS காரன் எப்படி முன் வருவான்? நீங்க யாரை போடுவீங்க? நீங்க யாரை போடுவீங்க? முழுக்க முழுக்க இஸ்லாமிய பயபக்தியில் ஒரு ஆளையா போட போறீங்க? நான் முஸ்லீமை போடுறதுன்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல, நீங்க உன் ஆளை தானே போடுவேன், உன் கட்சிக்காரனை தானே போடுவேன். எனவே அருமையான தோழர்களே, இது மிகப்பெரிய அபாயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்னவோ முஸ்லீம்களுக்கு நாங்கள் நலன் செய்யத்தான் வந்திருக்கிறோம், உங்கள் சொத்துலாம் நிறைய களவு போகுது, இதை நாங்கள் அப்படியே காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்களே, இதை விட மிகப்பெரிய பித்தலாட்டம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. சரி, இதற்கு முன்பு முஸ்லீம் பெண்களுடைய திருமண உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க 2019. உங்களுக்கெல்லாம் தெரியும். முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, நாங்கள் தடை செஞ்சிட்டோம், அதனால் முஸ்லீம் பெண்கள்கிட்ட எங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த முத்தலாக் தடை சட்டத்தினுடைய சமூக விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு அதை யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த சட்டத்தை போட்டதனால முஸ்லிம் பெண்களுடைய வாழ்க்கை இன்னும் இருள்மயமாக இருக்கிறது. முன்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தலாக்கெல்லாம் கிடைச்சுன்னா பேச்சுவார்த்தை நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், ஒன்று பிரிஞ்சு வாழ்வாங்க அல்லது சேர்ந்து வாழ்வாங்க, ஏதோ ஒன்று நடந்துடும். ஆனால் இன்னைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு மூணு தலாக், ட்ரிபிள் தலாக் இன்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டா, சிறை தண்டனைன்னு சொன்னதுக்கு பிறகு 3 வருஷம் சிறை தண்டனை, அதுவும் நான் பெயிலபிள், பிணையில் வர முடியாது. அப்போ இந்த கேஸ் போய் கொடுத்தவொன்னா அவனுக்கு உள்ளதுக்கு போடுவாங்க. இது சம்பந்தமாக ஆய்வு செஞ்ச ஒரு புதுதில்லியை சார்ந்த ஒரு பெண் ஆய்வாளர் சொல்லும்போது சொல்றாங்க, இந்த முத்தலாக் தடை சட்டத்தின் மூலமாக புகார் கொடுக்க போனா எஃப்ஐஆரை போட முடிய மாட்டேங்குதுங்கிறாங்க. காவலர்கள் இந்த புகாரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் புகார் மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கு சாட்சியும் சொல்லணும். சாட்சி, என் புருஷன் என்னை முத்தலாக்கு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் வெறும் வார்த்தையை நம்ப மாட்டாங்க, அதுக்கு ஒரு சாட்சியை கூட்டுவான்னு சொல்லுவாங்க. முத்தலாக்கு அந்த பையன் எங்கே வச்சு சொல்லியிருப்பான்? ஒரு கோவ நேரத்தில் ஒரு ரூமில் வச்சு சொல்லியிருப்பான், அல்லது அவன் வீட்டில் வச்சு சொல்லியிருப்பான். மாமியார் இருந்திருப்பாங்க, மாமனார் இருந்திருப்பாங்க. சாட்சிக்கு யாரை கூப்பிடணும்? இப்போ மாமியாரை கூப்பிட்டா வந்துடுவாங்களா சாட்சிக்கு? அதனால் சாட்சியத்தான் அப்படின்னு காவல் நிலையங்களை கேட்குறாங்க, கொடுக்க முடியல அவங்களால. அதனால் அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த சட்டம் 5 வருஷமாச்சு. இந்த சட்டத்தை வரவேற்ற சில பெண்கள் கூட இப்போது வருத்தத்தில் இருக்கிறார்கள். முன்னாலேயாச்சும் சீக்கிரமாக ஏதோ பேச்சுவார்த்தை முடிச்சு ஏதோ எங்கள் வழியை பார்த்துட்டு போயிடுவோம், ஒன்று வாழுவோம் அல்லது வழியை பார்த்துட்டு போயிடுவோம். இன்றைக்கி 5 வருஷம் ஆகுது, எங்களால் வேறு வழியை பார்த்துட்டு போக முடியலை. ஏன்னா இன்னைக்கு முத்தலாக் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே, தலாக் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் ஆம்பளை ஓடி போயிடுறான் எங்கேயாச்சும். நான் தலாக் சொன்னால் தானே போய் நீ புகார் பண்ணுவேன், தலாக் சொல்லாட்ட என்ன செய்வேன், நான் உன்னை வாழவே மாட்டேன் என்று ஒதுக்கி விடுகிறார். அதனால் இந்த சட்டம் வந்ததற்கு பிறகு பெண்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். தோழர்களே, இந்த நோக்கத்துக்காக தான் அவன் கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ
வக்ஃபு சட்டத்தை திருத்துறதுக்கு அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் சத்தியமாக இது முஸ்லிம்களுடைய நலனை முன்வைத்து எடுக்கப்பட்ட திட்டமே கிடையாது. இந்த நாட்டில் இன்னும் பிரிவினைவாதத்தை அதிகப்படுத்துவதற்காக, நாட்டு மக்களிடத்தில் இன்னும் பிளவுவாதத்தை அதிகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒன்றாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். அருமையான தோழர்கள், எப்போதையும் போல நாம் இதையும் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகக்கூடாது. இதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற மாதிரி விடுற விஷயம் கிடையாது. சாதாரணமான சொத்து அல்ல இது. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு மேலே உள்ள ஏக்கர் பரப்பளவுள்ள நிலம். அது சாதாரணமான சொத்து கிடையாது. அது இது முஸ்லீம்களுடைய சொத்தை விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட என்ன செய்யலாம், இதை தன்மையப்படுத்துவதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு முஸ்லீம்களாக நாம் பயப்படுகிறோம். அதான் எதார்த்தம். எனவே அருமையான தோழர்களே, இந்த விஷயத்தில் எப்போதும் மாதிரி நம்ம இருக்க முடியாது. இறைவன் இதில் எது நியாயமோ அது நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.